இப்போ சீமானை பிடிக்காத 4 பேர் விஜயம்மா. அவனுக்கு விஜய் மேலே எதுவும் கிடையாது. சீமான் ஒருத்தன் இருக்கானேங்கிறத அவனால் தாங்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. சரத்குமார் திருமங்கலனாருக்கு திண்டுக்கல் மாதிரி தான் சொன்னார். நான் சொன்னேன் சைனைட் சாப்பிடுதுன்னு சொன்னேன். கடைசியில் சைனைட் சாப்பிட்டுட்டாரு சரத்குமார். அதே மாதிரி விஜயும் சைனைட் சாப்பிட்டு கேவலப்பட்டு கூட நிற்கலாம். இன்னைக்கு கமல்ஹாசன் வரும்போது சீமானுக்கு லீடர்ஷிப் உயர்ந்தது. விஜய் வரும்போது சீமானுக்கு லீடர்ஷிப் பாமர மக்கள் மத்தியில் பயங்கரமா உயர்ந்துட்டு இருக்குது. 2026 விஜய் கம்பாரிசனும் சீமான பெரிய தலைவராக காட்டும். அதுதான் களத்தில் ஏழை எளிய பாமர மக்கள்கிட்ட நடக்க போகுது. ஒரு அரசியல்ல கத்துக்குட்டி, ஒரு போல்ட்னஸே இல்லை. சும்மா உலகத்தை காக்கும் அன்னை தாயே என்னையும் காப்பாற்றம்மா, இதெல்லாம் எப்படிங்க மக்கள் ஏத்துக்குவாங்க? டைம் டு லீடுன்னு சொல்லிக்கிட்டு அம்மா தாயை காப்பாத்துன்னு அது ஜெயலலிதா விழல, சசிகலா நடராஜன் விழுந்தது. எந்த சசிகலா நடராஜன்? ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரம் ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சி. நாங்கள் முகம் காட்டி அடித்தோம். 39 எம்பிக்கு வெயிட்டான ஆட்கள் விஜய்கிட்ட இருக்காங்களா? விஜய் ஒரு ஆளு ஒத்துக்கலாம். புஷி ஆனந்த் XMLA ஒரு ஆளு 2. வேற 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 சும்மா ஊடகத்தில் 4 பேர் பேசிட்டா அது ஆயிருமா? ஒட்டுண்ணி சீமானோட சேர்ந்து சீமான் விஜய்னா வியூஸ் வரும். வெறும் விஜய்க்கு வியூஸ் வராது. ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கிறேன், யாருக்காவது உண்மை நேர்மை இருந்ததுன்னா 234 அன்னதானம் போட்டுறேன்னு நிரூபிங்க சார். தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பொலிவார் சார். விஜய் அவர்கள் நேற்று தன்னுடைய கொடியை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உறுதிமொழி, அதுக்கப்புறம் பாடலையும் அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு சார்? நேற்று அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார். மக்கள் அவரை ஒன்றும் அரசியலுக்கு வான்னு அழைக்கல. இப்போ சீமானை பிடிக்காத 4 பேர் விஜயம்மா. அவனுக்கு விஜய் மேலே எதுவும் கிடையாது. சீமான் ஒருத்தன் இருக்கானேங்கிறத அவனால் தாங்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. அன்னைக்கு அண்ணன் ரஜினி பாஜக பக்கம் போயிடுவாரோன்னு திமுக, காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட் அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் விஜயை தூக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய்க்குன்னு ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவாக்குனா கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்களே தவிர, ஒரு சின்ன ஒரு மினிமம் கேரண்டி பீப்புளாக இருக்காங்களே தவிர மாஸ் மத்தியில் விஜய் அரசியலுக்கு வரணுன்னோ, விஜய் தமிழ்நாட்டுக்கு இது பண்ணோன்னு விஜய்க்கு அம்மாவுக்கு இருக்கும். அந்த அம்மா பேர் என்னங்க? சோபா சந்திரசேகர். அந்த அம்மாவுக்கு இருக்கும். மற்றபடி தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் விஜய் யாரும் வரவேற்கலை. விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் அந்த விஷயத்தில் பேசுனது கூட நானே இப்போ தகவலே சொல்கிறேன் உங்களுக்கு. யாருமே அந்த அளவுக்கு அவங்கள விரும்பி பார்க்கல விஜய். அதுதான் உண்மை. உண்மையிலே விஜய் அவங்க விரும்புகிறாங்கன்னா ஒரு வியூஸ் எல்லாம் விஜய்க்கு பெரிய அளவில் இருந்திருக்கும். எதையானோ தானோன்னு கொஞ்சம் இருக்குது. குறிப்பாக அவங்க இதில் ஜெகதீஸ்வரன் அவர் செய்தி தொடர்பாளராக இருந்தவர், ஒரு டிபேட்டராக இருந்தவர், ஒரு பெரிய லெவலில் இருந்தவர். அவருக்கு மணிக்கு 1000 வியூஸ் கூட நேற்று நியூஸ் 18 நான் பேசுனது. யார் வேணாலும் பார்த்துடுங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சி இப்போவே இருக்குது. அதை யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதில் எனக்கு 3,30,000 பேர் 24 மணி நேரத்தில் பார்த்துட்டாங்க. அவர் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்களே டாப்பு அவர் தான். யார்? ஜெகதீஸ்வரன். அது பண்ண இன்னொரு விக்னேஸ்வரன் ஒருத்தர் பேசியிருக்காரு. 15 மணி நேரம் ஆயும் அந்த ஒரு நல்ல ஒரு டிபேட்டுன்னு ஒரு வெப் டிவியில் 300 பேர் கூட பார்க்கல. இதுதான் விஜய்க்கு லட்சணம். இந்த டம்மிகளை வச்சு தான் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாரு விஜய். ஆனால் வியூவர்ஷிப்பை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியுமா சார் அரசியலை? எஸ், 200 வியூவர்ஷிப்பும் ஒரு இண்டிகேஷன் தான். வியூவர்ஷிப்பே இல்லைன்னா உங்களுக்கு இதுவே இல்லைன்னா அப்புறம் களத்துக்குள்ள என்ன இருக்க போகுது? களத்திலேயே இல்லை. களத்தில் அவரால் 234 கேண்டிடேட் போட முடியாது. சும்மா வெப்பில் 4 பேரை வச்சு எழுதுறதோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எழுதுறதோ, ஹிண்டில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியல, தினத்தந்தியில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எழுதுறதோ நிஜமாகாது. 234 தொகுதியில் அவர் கேண்டிடேட் போட்டுருவாரா? போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆரம்ப கட்டத்திலேயே வெப்சைட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க டேட்டா சொல்கிறாங்க இல்லையா? 50 லட்சம் இல்லை, 5 கோடியே சேரட்டு. 234 கேண்டிடேட் உண்டா உங்களுக்கு? வறுமை ஒழிப்புத்தனத்தை 234 தொகுதியிலையும் நடத்தணும்னு புஷி ஆனந்த் சொல்கிறார். 30 தொகுதிக்கு மேலே இல்லைங்கிறேன்னா இன்னும் அவங்க வெப்சைட்டில் 234லையும் நாங்கள் போட்டோன்னே ஆதாரம் கொடுத்துருக்கலாமே. வெப்சைட் வச்சுருக்காங்கல்ல. 234லும் நடந்த நிகழ்ச்சி. 234 தொகுதியிலும் விஜயும் மக்கள் இயக்கம் சார்பாக அல்லது தமிழக வெற்றி கழகம் சார்பாக
அன்னதானம் வழங்கப்பட்டது, வறுமை ஒழிப்பு நாள், ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டது. நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். இல்லையே, அப்போ 214 அவங்க சொல்றது பொய், மோசடி. அது வந்து ஒரு பிராண்டிங் மாஸ்டர், என்னோட நண்பர் தான், ஜான் ஆரோக்கியசாமி, மாற்றம் முன்னேற்றம் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஆட்களை வச்சு பத்திரிகைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, ஊடகவியலாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, இது வெப்பில் பேசுகிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, பொய் தகவல்களை பரப்புகிறாங்க. உண்மைன்னா நீங்கள் அதை வெப்பில் போடுங்க, 214லையும் நாங்கள் அன்னதானம் வழங்கணும்னு பண்ணுறீங்க, இதுவே மோசடி. அப்போ 214 உங்களுக்கு ஆள் இல்லைங்கிறது களத்தில் இருந்து பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். விஜயகாந்த் இருந்த ஆள் உங்கள்கிட்ட இல்லை. முதல்ல விஜயகாந்த் கூட துணிச்சல் உங்கள்கிட்ட இல்லை, விஜயகாந்த் கூட லீடர்ஷிப் உங்கள்கிட்ட இல்லைங்கிறது அது அடுத்த விஷயம். அது அடுத்தால நான் பேசிக்கிறேன். இப்போ அது தேவையில்லை. இப்போ உங்கள்கிட்ட ஆள் பலமே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஆனால் சார், நேற்றுலேருந்து நம்ம நிறைய விவாதங்களை பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் சார். என்னன்னா, விஜய் அவர்களுக்கு சாலிடாகவே வந்து பேஸாக வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10% ஓட்டுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அது சீயிங் இஸ் பிலீவிங். சரத்குமார் திருமங்கலம் எனக்கு திண்டுக்கல் மாதிரி தான் சொன்னார். நான் சொன்னேன் சைனைட் சாப்பிடுதுன்னு சொன்னேன். கடைசியில் சைனைட் சாப்பிட்டுட்டாரு சரத்குமார். அதே மாதிரி விஜயும் சைனைட் சாப்பிட்டு கேவலப்பட்டு கூட நிற்கலாம். அது ப்ரூவ் ஆனாதான் ஓட்டு. கற்பனையில் உள்ள ஓட்டு பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்திட்டையும் பரப்புற ஒரு பொய் தகவல். என்னமே சர்வே எடுத்தாங்க, சர்வேல இப்படி வந்து இன்னொரு ஃப்ராடை பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த பிராண்டிங் டீம், மார்க்கெட்டிங் டீம், பிரசாந்த் கிஷோர், சுனில் கனகோலு, ஜான் ஆரோக்கியசாமி, இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க, சங்கர், அவங்கவுங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இந்த பொய் பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. இல்லை சார், நம்ம விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பாருன்னு அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு போகாம குறைந்தபட்சம் ஒரு 10% ஒரு 214 கேண்டிடேட்டே போட்டுட மாட்டார் நான் சொல்றேன். நீங்க அது பிறகு 10%, 20%, 30% பேசுனா அபின்ஷியோ வாயிடுங்கிறேன்னா. இல்ல சார், ஒரு நடிகர் ஒரு 214 கேண்டிடேட் போட முடியுமா உங்களுக்கு? நடிகர் தான், விஜயகாந்த் நடிகர் தான், கமல்ஹாசன் நடிகர் தான். கமல்ஹாசன் விஜயகாந்தோட பெரிய நடிகர். ஆல் இண்டியா மார்க்கெட்டு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு, பெங்களூர் மார்க்கெட்டு, கேரளா மார்க்கெட்டு, சிட்டி மார்க்கெட் எல்லாம் இருந்தவர். அவரு இன்னைக்கும் மார்க்கெட்ல இருக்கிறாரு. அவரோட 2 மடங்கு அதிக ஓட்டு கஜேந்திரா படம் மார்க்கெட் போன நடிகருங்கிற லெவல்ல வாங்கினாரு. அப்போ அவருக்கு துணிச்சல் இருந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ராமதாஸை தோக்கடி பண்ணாரு. ரஜினிகாந்த் தோத்து போனாரு. ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்தி ரஜினிகாந்த் ஒரு பிம்பம் தான்னாரு டாக்டர் ராமதாஸ். அந்த ராமதாஸ் கிட்ட அடினா அடிக்கிறதுக்கும், வெட்டுனா வெட்டுறதுக்கும், குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு மக்கள் தொண்டர் மதுரை அழகிரிசாமி நாயுடு மகன் விஜயகாந்த் தில்லான்னு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்னாரு. வளமான லாகாக்களை புழக்கடை வழியா வந்து வாங்கிட்டீங்கன்னு கள்ளக்குறிச்சியில முருகதாஸ் வீட்டு திருமணத்துல ராமதாஸை டேக் ஆன் பண்ணாரு. ரஜினிகாந்தை தோக்கடிச்சு விரட்டின ராமதாஸை நின்று வந்து களத்துல நின்னாரு. ஆற்காடு வீரசாமி சொன்னாரு டாக்டர் ராமதாஸ்கிட்ட, டாக்டர் ரஜினிகாந்தை டீல் பண்ண மாதிரி விஜயகாந்தை டீல் பண்ண முடியாது, கதையை வேற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அவரும் நாயுடு இவரு நாயுடு, அது வேற இல்ல சொன்னாரு. சொன்ன மாதிரி அவர் நடத்தி காட்டினாரு வட தமிழகத்துல. அப்போ விஜயகாந்துக்கு அந்த லீடர்ஷிப் இருந்தது. சிங்கத்தை தன் குகையில சந்திச்ச மாதிரி விருத்தாச்சலத்துல போய் சந்திச்சாரு. இங்க கருப்பலை மாதிரி எல்லா இடத்துலையும் திருமாவளவனுக்கு வாழ்த்து, சீமானுக்கு வாழ்த்து, ராமதாஸுக்கு வாழ்த்து, கனிமொழிக்கு வாழ்த்து, எக்ஸுக்கு வாழ்த்து, ஒய்க்கு வாழ்த்து, வாழ்த்துவோல் சங்க சதிமன்னு கருவப்பலை மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக வாழ்த்துறவருக்கும் டைரக்டா ரஜினிகாந்தையே வீழ்த்தின டாக்டர் ராமதாஸ் கிட்ட களத்துக்குள்ள போய் நின்ன விஜயகாந்துக்கு வித்தியாசம் இல்லையா? அதனாலதான் கமலஹாசனை விட விஜயகாந்த் வந்து 2 மடங்குக்கு மேல வாக்கெடுத்தாரு. வாக்கெடுக்கணும்னா லீடர்ஷிப் வேணும். இன்னைக்கு கமல்ஹாசன் வரும்போது சீமான்கள் லீடர்ஷிப் உயர்ந்தது. விஜய் வரும்போது சீமான்கள் லீடர்ஷிப் பாமர மக்கள் மத்தியில பயங்கரமா உயர்ந்துட்டு இருக்குது. பொறாமையிலும் வைத்தறிச்சிலையும் 2% வருவாருன்னு சொன்ன சுமன் ஸ்ரீராமன்களும் 4% வருவாருன்னு சொன்ன குபேந்திரன்களும் சீமானை பற்றி விஜய் வந்துட்டாருன்னு சொல்லி அற்ப சந்தோஷத்தை சுமன் ஸ்ரீராமன்கள் அழிஞ்சிட்டு இருக்கோம். 2026 விஜய் கம்பாரிசனும் சீமான பெரிய தலைவராக காட்டும். அதுதான் களத்துல ஏழை எளிய பாமர மக்கள்கிட்ட நடக்க போகுது. சாதாரணமா வந்த சீமானும் 2 டைரக்டருக்கு மகனாட்டு பிராண்டிங் ஆட்களை வச்சு செட்டப்பா பண்ற விஜய்க்கு உள்ள அந்த சுயநல நோக்கமும் இவருக்கு ஜென்யூன் நோக்கமும் சாதாரண மக்களுக்கு தெரியும். அதனாலதான் துணை நடிகரான சீமான் வந்து கமலஹாசன் நம்பர் 2 கமலஹாசனோட அதிக ஓட்டு எடுக்க முடிஞ்சது. மார்க்கெட் இழந்திருந்த விஜயகாந்த் கமலஹாசனை விட டபுள் மடங்கு ஓட்டு எடுக்க முடிஞ்சது. மார்க்கெட் ரேஞ்சிங்கிற வேற, ரசிகர் பலங்கிற வேற. இந்தியாவிலே பெரிய டான்சர் விஜய், நல்ல ஃபைட்டர். அதுல ஃபைட்டர்ல எக்ஸ்ட்ராடினரி சொல்ல மாட்டேன், டான்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி. சிங்களர் ரசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய டான்சர் விஜய். அண்ணன் சிவாஜி சினிமாவில் பல்கலைக்கழகம், அரசியல்ல எல்கேஜி பாரு இவர் காளிமுத்து அண்ணன். அதே மாதிரிதான் இவர் அரசியல்ல கத்துக்குட்டி, ஒரு போல்ட்னஸே இல்லை. சும்மா உலகத்தை காக்கும் அன்னை என்னையும் காப்பாற்றம்மா
இதெல்லாம் எப்படிங்க மக்கள் ஏத்துக்குவாங்க? அது சுயநலத்தின் உச்சாணி மக்களுக்கு தெரியாதா? டைம் டு லீடுன்னு சொல்லிக்கிட்டு அம்மா தாயை காப்பாத்துன்னு அது ஜெயலலிதா விழல, சசிகலா நடராஜன் விழுந்தது. எந்த சசிகலா நடராஜன்? ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரம் ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சி, நாங்கள் முகம் காட்டி அடித்தோம். ஜெயலலிதா அடிக்கல. பிராமணர்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? நடராஜனுக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த சசிகலா தரப்பு கிட்ட போய் விழுந்தது. நடராஜன் எனக்கு தெரியும், நடராஜன் எனக்கு தெரியும்னு எஸ் ஏ சந்திரசேகர் பேசிட்டு தெரிஞ்சாரு. இதுதான் உங்களோட இதுன்னு சொல்லும் போது மக்களுக்கு இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றும் தெரியாதா? வரும்போது புரியாதா? சும்மா நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இல்ல சார், விஜய்க்கு 234 தொகுதிகளை கேண்டிடேட் இருக்கான்னு கேக்குறீங்க. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும்போது அந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து ஒரு பேஸை வந்து பில்ட் பண்ண மாட்டாங்களா சார்? இதுவரை பில்ட் பண்ணல. 6 மாசமா ஸ்டார்ட் ஆகல. மக்கர் பாய் தான் நிக்குது. விஜயகாந்த் சொன்னாரு, அடிச்சாரு. கமல்ஹாசன் 39 எம்பி போட்டுட்டாரு. இவங்களுக்கு 39 எம்பி இல்லாதனாலதான் கட்சி அனௌன்ஸ் பண்ணியும் மக்களவைக்கு கேண்டிடேட் போடல. 39 எம்பி இவங்களால கேண்டிடேட் போட முடியல. நீங்களே மனசாட்சியோடு பாருங்க. இந்த பேசக்கூடிய ஆட்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் பாருங்க. 39 எம்பிக்கு வெயிட்டான ஆட்கள் விஜய்கிட்ட இருக்காங்களா? விஜய் ஒரு ஆளு ஒத்துக்கலாம். புஷி ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ ஒரு ஆளு 2. வேற 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 39 எம்பிக்கு ஆள் இருக்காங்களா? விஜயகாந்த் ஆள் இருந்தாங்களா? பண்ருட்டி அண்ணன், கூப்பா கிருஷ்ணன், ஆஸ்டின், ராஜ்யசபா எம்பியா இருந்தவர். கூப்பா கிருஷ்ணன் தமிழர் பூமி நடத்தினவர், முன்னாள் மந்திரி. பொன்னுச்சாமி வரும்போதே 10 லட்சம் சேலை, அன்னைக்கே 10 லட்சம் ரூபாய் மதிப்பான எம்ஜிஆருக்கு வெங்கல சேலை, இன்னைக்கு எத்தனை லட்சம் மதிப்பு இருக்கும்? அதை கொடுத்துட்டு வந்தாரு. ஸோ அவர் கூட எத்தனை ஆர்கனைசர்ஸ், எவ்வளவு பெரிய அளவு. கிண்டி வேணு சௌரழுத்துக்கள் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி என்னது இருக்கா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ அந்த பாடல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தமிழ் சார்ந்து, ஈவன் அந்த உறுதிமொழி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழர் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்கும் பொழுது அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்களா? இது எந்த அளவுக்கு சார் உண்மை? நேற்று நீங்க பார்த்த வரைக்கும் அவர் என்ன அரசியலும் முன்னெடுக்கட்டு சார். அவருக்கு 234 ஆள் இல்லை சார். அவருக்கு 30 இடத்துல அன்னதானத்தை போட்டு 234 கப்சா விடுறாங்க சார். அந்த கப்சாவுக்கு நான் பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க சொல்றீங்களா சார் உங்க பாயிண்ட்? ஒண்ணுமே இல்லைங்க. இம்பாக்ட் இல்லைங்க. என்ன பாக்குறீங்கல்ல, நான் உண்மையாட்டு நேர்மையாட்டு பேசுறத வந்து 3,30,000 பேர் ஒரு நாள்ல பாத்துருக்கிறான். அந்த ஜெகதீஸ்வரன் அவர் தான் உள்ளதிலே டாப். அவருக்கு 17,000 பேர் கூட பார்க்கல. அப்ப மக்கள் மத்தியில் அவருக்கு வீவ்ஸே இல்லையே. அதை வச்சுதானே சொல்ல முடியும். வீவ்ஸ் இல்ல, களமாவது காட்டுங்க. நீங்க சும்மா ஊடகத்துல 4 பேர் பேசிட்டா அது ஆயிருமா? ஒட்டுண்ணி சீமானோட சேர்ந்து சீமான் விஜய்னா வியூஸ் வரும். வெறும் விஜய்க்கு வியூஸ் வராது. சீமான் விஜய்க்கு தான் வியூஸ் வருமே தவிர வெறும் விஜய்க்கு அரசியல் வியூஸ் வராது. இதுதான் உண்மை. சரி, இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தன்னோட கொள்கையை அறிவிக்கல, இல்லை வந்து எதுவுமே பெரிய அளவுக்கு தன்னோட ஸ்டாண்ட் என்னன்றதை வெளிப்படுத்தலன்ற ஒரு விமர்சனம் வருது. ஆனா இன்னுமே வந்து வெளிப்படுத்துறாரு, வெளிப்படுத்தாம போறாரு. யார் சார் அவரை தேடுறா? தேடலைங்கிறனால தான் அவருக்கு செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரனுக்கு வந்து 15 மணி நேரத்துல 300 பேர் கூட அவரை பார்க்கலன்னா, அதுவும் டிபேட்னு ஒரு பெரிய சேனல்ல பார்க்கலன்னா அடியத்து இருக்காங்க சார் வியூஸ்ல. இல்லை சார், நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த படங்கள் இதெல்லாம் கமிட் ஆனதுனால வந்து இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டாம், இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கருத்துக்களை வெளியிடலான்னு சொல்லி விஜய் பிளான் பண்ணி. நான் கருத்துக்களை வெளியில நான் கேட்கலங்க. மக்களே அந்த கருத்துக்களை பற்றி கவலைப்படல, வியூஸ் இல்லைன்னு சொல்றேன். அவரை யாரும் தேடலன்னு சொல்றேன் சார். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்க ஏதோ இம்ப்ரெஷன்ல வராதிங்க. அவர் அரசியலுக்கு வாணி யாரும் தேடல. அவரா வராரு, அவருக்கு உரிமை. 210 நாள் போட்டுவிட மாட்டாருங்கிறேன் நான். இல்லை சார், ஏன்னா நம்ம அரசியல் நம்ம பார்த்தோம்னா 70% வந்து மக்கள் வந்து இந்த இன்டர்நெட்டை இது மாதிரி பயன்படுத்தாத பொழுது அது களத்தில் வந்து எப்படி இம்பாக்ட் இல்லை அப்படின்றத நம்ம கேட்குறோம் சார். தெளிவாக சொல்கிறேன். அவருக்கு 214 கேண்டிடேட் இல்லை. நான் தமிழ்நாட்டில் கள நிலவரத்தை அறிஞ்சு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 214 இடத்துல அன்னதானம் போட்டோன்னு சொன்னவங்க 30 இடத்துக்கு மேலே போடலை. நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன், யாருக்காவது உண்மை நேர்மை இருந்துன்னா 214 அன்னதானம் போட்டோன்னு நிரூபிங்க சார். சும்மா போட்டுக்கிட்டு பொய்களையும் பொருட்டுகளையும் இவர் யாரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது. ஆதாரத்தை கொடுங்க. பொய் சொல்லக்கூடாது. தந்தி ரிப்போர்ட்டிங்ல நீங்க 214 அன்னதானம் போட்டதா சொல்லியிருக்கீங்க. 3 லட்சம் பேருக்கு போட்டதா சொல்லியிருக்கீங்க. மனசாரா பாராட்டுறேன். அப்படி ஒண்ணு நீங்க செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சியை உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அதுலலாம் நான் மனிதாமத்தோடு நடப்பேன். பட் 30-40க்கு மேல நீங்க போடலைங்கிறதான சொல்றேன். நீங்க சொல்றது போய் எல்லாமே பிராண்டிங் கப்ஸாவை அடிச்சுட்டு இருக்கிறீங்க. சினிமாவுக்கு இந்த கப்ஸா எடுப்படும், அது வேற விஷயம், வேற இடம். அரசியல் ஆதாரத்தை கொடுங்கிறேன், கொடுக்க முடியலங்கிறேன் உனக்கு. சரி, சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த கொடியேற்ற விழாவிற்கு முன்னாடி வந்து அறிவிச்சார் இல்லைங்களா? அப்போ வந்து அவர் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ நம்ம நாம் தமிழர் தரப்புல இருந்து பார்க்கும்பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து கொடுக்குறாங்களா? 30-40 சீட்டு வாங்கிட்டு சீமான் லீடர்ஷிப்பை விஜய் ஏற்றுக்கிட்டாப்புலன்னா விஜய் சீமானை ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்கார். பல நிரூபிக்காத விஜய்
இப்போ 40 சீட்டு வாங்கிக்கிட்டு சீமான் லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறான்னா சீமான் ஏற்றுக்கிட தயாராக இருக்காரு. மற்றபடி சீமான் எல்லா இடத்திலும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு. அதை பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு தினத்தந்திக்கு பொறுக்க மாட்டேங்குது, கும்பி எரியுது, குடல் கருகி காயுது, அவ்வா அவ்வான்னு அவங்க அந்த நியூஸை கூட போடாமல் இருக்காங்க. தினமலர் நேர்மையா நாணயமா என் தலைமை ஏற்று வந்தா விஜயை சேர்த்துக்க தயாருங்கிறத தினமலர் அதே நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றான். ஆனா தினத்தந்தி அதை ரிப்போர்ட் பண்ண மாட்டான்னா தினத்தந்தியில கருப்பாடுகள் நிறைய, உண்மையை புறக்கணிக்கூடிய கருப்பாடுகள் நிறைய இருக்கு தினத்தந்திக்குள்ள. சார், ஆனா அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து தனக்கு வாக்களிப்பார்கள் என்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சீமானுக்கு இருக்குதா சார்? ஏன்னா ஒரு சாஃப்ட் கார்னரா போறாரு. விஜய் எடப்பாடி கூட போனாலும் விஜய் ரசிகர்கள் தன் பக்கம் தான் நிற்பாங்க. எடப்பாடி விஜய் கூட்டணி வந்து ஜானகி சிவாஜி கூட்டணி மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டே சிவாஜி மார்க்கெட் அடிபட்ட மாதிரி அடிபட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வருன்னு சீமானுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீப காலங்களில் வந்து சீமானுக்கு எதிராக நிறைய நெகட்டிவான விஷயங்களா இருக்கட்டும், அல்லது பியூரோக்ரஸிக்கும் இவருக்குமான அந்த சண்டையா இருக்கட்டும், இப்போ ஒரு கட்சிக்கு வந்து அதுவும் வளரக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கான ஒரு நெகட்டிவிட்டின்றது ஒரு சரியான ஒரு போக்கா இருக்குமா? எல்லா நெகட்டிவிட்டியும் மீறி தானே அவர் 1.1 இருந்து 8.2க்கு வந்திருக்காரு. நிம்மதியா தூங்குங்க, அவர் அடுத்தாலையும் இதோட அதிக பெர்சன்டேஜாக போட்டு வருவார். இதெல்லாம் அவருக்கு பப்ளிசிட்டி தான். இப்போ நம்ம அதிமுகவுடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து நிறைய மேற்கொள்கிறாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஆஸ் ஆஃப் நோ வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கார் சார்? அவர் வந்து கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும்னு இருக்காரா, இல்லை தன்னிச்சையாகவே நான் வந்து தனியாக 2026 சந்திக்கலான்னு நினைக்கிறாரா சார்? அவர் லீடர்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், ஒற்றுமைக்கெல்லாம் போக மாட்டார், அவர் பாஜகட்டையும் சரணடைய மாட்டார். 214 தொகுதியிலையும் அவர் ரெட்டலையில் தனியாக போடக்கூடிய சூழ்நிலை கூட அவருக்கு வரலாம். அப்படி வரும்போது கூட வட தமிழகத்தில் அவர் பவர்ஃபுல்லாக நிற்பார். வன்னியர்கள் ஆதரவில் 10.5 ஆதரவில் பவர்ஃபுல்லாக இருக்கார். அது எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. 10.5 ஓட்டியா என்னையா களத்தில் இல்லாமல் இங்கே ஐடி விங்கு, புண்ணாக்கு விங்கு, தெருப்புழுதி விங்குன்னு வச்சு களம் என்னன்னு தெரியாமல் கள்ள கப்சா கதைகளை அடிச்சு விட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலன்னு 10.5 ஓட்டியா? 10.5 ஓட்டுனால தானே அவர் எடப்பாடியில் 2019 8,000 ஓட்டு கீழே கிடந்த ரெட்டையில் இன்னைக்கு 40,000 ஓட்டு மேலே கிடக்குது. கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலியில் 8%. புரியலையா? 10.5 ஓட்டு. ஸோ 10.5 கொடுத்தாருங்கிற அந்த நன்றி விசுவாசம் வன்னிய ஜாதி மக்களுக்கு இன்றைக்கும் அவர் மேலே இருக்குது. 26 கூட அவருக்கு மேலே அது இருக்கலாம். ஸோ வட தமிழகத்தில் வன்னியர் பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி நிற்பார். நாடார் பெல்ட்டு, முக்குளத்தூர் பெல்ட்டு, கொங்கு வேளாளர் பெல்ட்டிலலாம் அவர் நாடார் பெல்ட்டில் வாஷ் அவுட்டு, முக்குளத்தூர் பெல்ட்லையும் சரி, கொங்கு வேளாளர் பெல்ட்லையும் சரி என்டிஏக்கு கீழே போயிடுவார். ஆனால் இப்போ பாமக கூட்டணி இல்லைனாலுமே அவரால் வந்து தனியாக அந்த 10.5 கொடுத்ததுனாலேயே அவரால் அந்த ஓட்டை ரீட்டைன் பண்ண முடியுமா சார்? பாமக கூட்டணி இல்லாமல் தானே இவர் ஜெயித்திருக்கிறாரு. ஜெயிக்கல, நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாரு. பாமக மாம்பழம் வந்து 9 தொகுதியில் ரெட்டலை கீழே போயிட்டு, அதில் சில இடத்துல டெபாசிட் இழந்து போயிட்டு, ரெட்டலை மாம்பழத்துக்கிட்ட ரெட்டலை தருமபுரியில் கூட டெபாசிட் இழக்கல. ஆனால் தாமரை கிட்ட கன்னியாகுமரியில் டெபாசிட் இழந்துட்டு, தாமரை கிட்ட திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துக்கிட்டு, இது சக்கப்பழத்துக்கிட்ட ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்துட்டு, குக்கரில் தேனியில் டெபாசிட் இழந்துட்டு, தாமரை கிட்ட கோயம்புத்தூரில் ஜஸ்ட் 1% ஓட்டில் டெபாசிட்டை காப்பாற்றிடுச்சு. அப்போ தாமரை இந்துக்களின் சின்னம் அது அக்செப்டபிள் சின்னங்களுக்கு ஆயிட்டேன். அன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தாமரை நின்றுப்பாருன்னா பாய் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழல் இருக்குது இல்லை. ஆனால் மாம்பழத்தை வந்து 10க்கு 9ல் 3ஆவது தள்ளிட்டாரு, டெபாசிட் இழக்க செய்துட்டார் இல்லையா? அப்போ இந்த சேஞ்சு தமிழ் மண்ணில் நடந்திருக்குங்கிறத மறுத்துக்கிட்டு நம்ம பேசுறதுல எந்த இதுவும் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தெரியும், சண்முகநாதன் ஆர்எஸ்எஸ்ல முன்ன கவர்னராக இருந்தவருக்கெல்லாம் தெரியும். அவங்களாம் டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை வன்னியர் பெல்ட் தவிர வெள்ளை இடத்துக்குள்ளேயும் 3ஆவது அனுப்பிடலாங்கிறது தெரிஞ்சுதான் அண்ணாமலை எகிரி அடிக்கிறாரு, ஓங்கி அடிக்கிறாரு. மதுரை பற்றியெல்லாம் அண்ணாமலை பேசியிருக்காருன்னா எடப்பாடி 3ஆவது தள்ளி விட்டுறலாங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த கலைஞர் நாணய வெளியீடால நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அதிகமாக எடப்பாடி பழனிசாமியை வந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? எடப்பாடியை தள்ளிட்டு தான் அவர் மேலே வர முடியும். இளங்கன்று கொலை தில்லிய வாழையை வீழ்த்திட்டு தான் வர முடியும். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டரை வீழ்த்திட்டு தான் வர முடியும். சுயமரியாதை உள்ள கவுண்டர் காலில் உள்ள கவுண்டரை வீழ்த்திட்டு தான் வர முடியும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.